மகரிஷி அவங்க நிறைய விஷயங்களை சூட்சுமமாவே கொடுத்துருக்காங்க. நேரடியாக நம்ம பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்களை விளங்கிக் கொள்ள முடியாது. நெருக்கம் எந்த அளவுக்கு குருமகானிடம் ஏற்படுகிறதோ அந்த அளவுக்கு அவர்கள் கொடுத்து கொண்டும், இப்ப இந்த பருவுடல் இல்லை என்றாலும் அவர்கள் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாங்க, இணைந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. பருவுடல் இருந்தபோது கொடுத்தாங்க, இல்லாத போதும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாங்க. யார் மேட்ச் ஆகுறாங்களோ, எந்த கருமையும் மேட்ச் ஆகுதோ அதற்கு வந்து சேர்வது திண்ணம். அப்படி பார்க்கும்போது அவர்கள் வகுத்து கொடுத்த பல பயிற்சி முறைகள், பல தியான முறைகள், பல சூட்சுமமான விஷயங்களை அவர் நேரடியாகவும் சொல்லி கொடுத்திருக்காங்க. மறைமுகமாக நூல்களிலும் அவர் எழுதிய வேதாத்திரிய பாடல்கள் 2000 பாடலுக்கு மேல இருக்கு இல்லையா, 80 புத்தகங்கள் இருக்கு. அது எல்லாத்துலயும் கொடுத்திருக்காங்க. தேவையான இடங்கள்ல தேவையான பாடல்கள் மூலமாக விளக்கியிருக்காங்க. என்னுடைய பாடல்ல, என்னுடைய பயிற்சி முறைகள்ல பல நுட்பங்கள் இருக்குது என்பதை அவர்கள் புரிய வைப்பதற்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கவிதைகள் கூட எழுதியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஆக பறவைகளினுடைய காலடியே ஆகாயத்துல பார்க்க இயலாது, துறவிகளுடைய மனநிலையை புரிந்து கொள்ள முடியாது, இந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஆக அந்த மாதிரி சில நுட்பமான விஷயங்கள் என்னுடைய அவர் கொடுத்த அந்த பாடல்கள்ல இருக்குங்கிறதையும், உட்பொருள் விளக்கம் அனைத்து ஞான கவிகள்லையும் இருக்குது என்பதை புரிய வைப்பதற்காக திருக்குறள் உட்பொருள் விளக்கங்கிற நூலையும் கொடுத்திருக்காங்க. ஏன்னா ஒரு ஞானியினுடைய அந்த போக்கு இன்னொரு ஞானிக்கு தான் தெரியும். பாம்பின் கால் பாம்பு இல்லையா? அந்த மாதிரி இந்த கொடுக்கப்பட்ட ஞான கவிகள்லையும் உட்பொருள் விளக்கம் உண்டு என்பதை சூசகமாக தெரிவிப்பதற்கு அந்த கருத்தை அடிப்படையாக கொண்டு இன்னொரு நூலை கொடுக்குறாங்க. இன்னொரு ஞானி எழுதிய நூல்ல இருக்கக்கூடிய உட்பொருள் விளக்கத்தை கொடுக்குறாங்க. அதை எப்படி ரெஃபர் பண்றதுன்னா, இதை புரிந்து கொள்வதற்கு சிந்தனை என்ற மூக்கு கண்ணாடி அணிந்தவர்களுக்கு மட்டுமே புரியும்னு மனவளக்கலை புத்தகத்துல கூட உண்டு. சில கவிகளை கொடுத்து ஐயா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சிந்தித்து சிந்தித்து உள்ள போகும்போது அது விளங்கி மனதனுடைய அலைவேகம் குறையும் போது அந்த இணைப்பு ஏற்பட்டு விளங்கி ஏதோ சிறிது தியானம் கொடுத்துருக்காங்க, சில பாடல்கள் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது தாண்டி 2000 வரிகள்ல 2000 பாடல்கள்ல 80 புத்தகங்கள்ல அவர் என்ன டிக்ளேர் பண்ண வர்றாரு. ஏன்னா அனைத்தையுமே நம்ம ஓரளவு படித்து புரிந்து கொண்டு அதை பற்றி சிந்தித்து தெளியும் போது என்ன சொல்ல வர்றாருங்கிறது அப்பதான் தெரியும். அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, அனைத்து மதங்களினுடைய சாராம்சமே அறநெறியும் இறை வழிபாடுன்னு அதை முழுசா அவர் உணர்ந்து கொண்டதுனால அது 2 தான் இருக்குது அப்படிங்கிறத டிக்ளேர் பண்றாரு இல்லையா. இந்த மாதிரி இந்த ஒட்டுமொத்த வேதாத்திரிய விஷயங்களை ஒட்டுமொத்தமாக நம்ம உள்வாங்கிக் கொள்ளும் போதுதான் அதனுடைய சாராம்சம் என்ன என்பது விளங்கும், புரிந்து கொள்ள முடியும். சிறிது சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதுல முன்னேற்றம் நடந்தால் இந்த விளக்கம் ஒரே பாடல் பல விதமாக நமக்கு புரிய வைக்கும். நண்பர்களே, அந்த அடிப்படையில கடந்த முறை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, மூளை செல்களையும் கர்மயத்தையும் குரு என்ற கோளோடு இணைக்கக்கூடிய விதமாக ஒரு பயிற்சி முறையை மேற்கொள்ளும். இப்ப நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி பல நுட்பங்களை விளக்கியிருக்காங்க இல்லையா. அதற்கு ஒரு உதாரணம் நம்ம பயிற்சியிலே, ஏன்னா நம்மளுடைய உடற்பயிற்சி என்பது இட்ஸ் நாட் எ எக்ஸசைஸ், அது ஒரு வேற டைமென்ஷனுக்கு கொண்டு போகும். புரிந்து உணர்ந்து மேற்கொள்ளும் போது வேற ஒரு டைமென்ஷனுக்கு அது நிச்சயமாக கொண்டு போகும். ஒரு ஞானியினுடைய ஆற்றலை உள்வாங்கிறதுக்கு, அந்த முழு ஆற்றலை உள்வாங்கணும்னாக்கா அந்த செல்கள் தகுதியாகும். அந்த தகுதிப்படுத்துவது, ஞானத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை ஒவ்வொரு செல்லும் பெறணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி அசைவு முறைகள் கொடுக்கணும் என்பது அவர்களுடைய சில இடங்கள்ல பேசும்போது, டிஸ்கஷன் செய்யும்போது, முன்னெல்லாம் பயிற்சிக்கு பிறகு ஒவ்வொரு பிரம்மஞான இது போன்ற பயிற்சிக்கு பிறகு கேள்வி பதில் இந்த மாதிரி அதெல்லாம் ஒரு சில இடங்கள்ல வராது. அந்த மாதிரி சில இடங்கள்ல குறிப்பிட்டப்படுது.
இருக்குது. ஸோ இப்போ ஒவ்வொன்றையும் அவங்க ஆராய்ச்சி பண்ணி நீண்டகால 40 வருஷம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவ்வளோ இருக்கும் இல்லை சட். அது ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா ஒவ்வொரு பயிற்சியுமே உடலியல், உளவியல், வானியல் 3ஐயும் லிங்க் பண்ணும். உடலியல், உளவியல், வானியல், பிசிக்கலி, அப்புறம் மென்டலி அல்லது சைக்காலஜிக்கலி, ஆஸ்ட்ராலஜிக்கலி, இந்த மாதிரி எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ற மாதிரி தான் ஒரு முழுமையான வடிவம் கொடுத்துருக்காங்க. இது மூத்த ஆசிரியர்களிடம் கேட்டு தெளிவு பெற்று டிஸ்கஸ் பண்ண போதும் அவர்களும் சரியா தான் இருக்குங்கிற மாதிரி நிறைய. அந்த மாதிரி ஒரு பயிற்சி மகர ஆசனம் அப்படின்னு ஒரு மகராசனம் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஸ்பைனல் கார்டு அண்ட் நர்வல் சிஸ்டம், அதன் பிறகு நம்ம ஓடக்கூடிய நாடி, இதையெல்லாம் பேஸ் பண்ணி அந்த பயிற்சி வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது. சொல்லலை, நான் பல இடங்கள்ல கேள்விகள், சந்தேகங்கள், விளக்கம் பெறும்போது ரொம்ப நெருங்கும் போது அதை பற்றியான சூட்சுமத்தை கொடுக்கும். எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னாக்க, ஆரம்பத்திலே ஒருத்தருக்கு நம்ம பயிற்சி சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னாக்க அதனுடைய தாற்பயம், அதனுடைய உண்மை, அதனுடைய நுட்பங்களை ஒரு ஆசிரியர், இதுல நிறைய பேர் ஆசிரியர்கள் இணைந்திருப்பீங்க, சரியாக விளங்கி கொண்டு அதை கொடுக்கும்போது அப்பதான் அந்த எசன்ஸ் அப்படியே அப்டேட் ஆகும் அவங்களுக்கு. அப்பதான் அந்த வளம் கிடைக்கும். ஒரு மனிதன் சமாதானம் ஆகணும்னாக்க உடல்ல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் போது ஒரு சாட்டிஸ்பேக்ஷன், ஒரு பூரண திருப்தி, அங்கதான் அமைதியினுடைய ஆரம்பம் வித்து இடப்படுகிறது. அதன் பிறகு கவுன்சிலிங் பேசுறது, அதன் பிறகு புரிய வைக்கிறது, அதன் பிறகு அந்த மனதை பக்குவப்படுத்து, அப்புறம் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய விஷயங்களை எப்படி கையாளுவது, தற்சோதனை, பிறகு இந்த பயணத்தை மேற்கொண்டு செய்யும் போது, முயற்சிக்கும் போது அது எங்க கொண்டே இணைக்குது, இதை விளக்குவதற்காக உயர்நிலை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல. இப்ப இந்த மகராசனம், இந்த மகரம் அப்படின்னா ஆஸ்ட்ராலஜிக்கலா, பிசிக்கலா, சைக்காலஜிக்கலா நிறைய விஷயங்கள் பண்ணுது. இன்னும் கூட சொல்லுவாங்க, ஒரு பையனோ பிள்ளையோ ஒரு இம்மோரலான சிந்தனைகளும் செயல்களும் அவங்களுக்கு இருந்தது அப்படின்னாக்க மகராசனத்தை மட்டும் கரெக்டா பண்ணாங்கன்னா வித்தின் 48 டேஸ்ல அவங்களுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் செட்டிங் ஆயிடும். மேற்கொண்டு தேவையில்லாத எண்ணங்கள், இம்மோரல் ஆக்டிவிட்டிஸ், அதை சார்ந்த எண்ணங்கள் கம்ப்ளீட்டா டைலூட் ஆயிடும், டிசால்வ் ஆகும் அப்படின்னு உண்டு. நம்மளுடைய மகராசனத்துக்கு அந்த சிறப்பும். இப்போ நிறைய பார்த்தோம் அப்படின்னாக்க வானியல் கோள்கள் அந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் நிறைய சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல மகரம் அப்படின்னு நம்ம ஆஸ்ட்ராலஜிக்கலா எடுத்துக்கிட்டோம்னாக்க 2 இடங்களை குறிப்பிட்டுறாங்க, மகரம் அண்ட் கும்பம். எனக்கு ஆஸ்ட்ராலஜி தெரியாது, பட் மகரிஷி கொடுத்த வானியலும் சோதிடம் வந்தது, நிறைய ஆசிரியர்கள்ட்ட கலந்தது, மகரிஷிகிட்ட நேரடியாக கேட்டு தெரிந்தது, மூத்த ஆசிரியர்கள் ஞான விஷயம் மற்றும் கேஜிஎஸ், புலவர் தியாகராஜன், இந்த மாதிரி நிறைய மூத்த ஆசிரியர்கள் இருக்காங்க. அவர்களிடம் கேட்டு தெளிவு பெற்று இதை பற்றிய விளக்கங்களை பெறும்போது விஞ்ஞான ரீதியாகவும் சரி, தத்துவ ரீதியாகவும் சரி, இதையெல்லாம் சரியாக புரிந்து வரும்போது சரியா இருக்குது அப்படிங்கிறத அவங்க டிக்ளேர் பண்றாங்க. அந்த அடிப்படையில இங்க மகரன் அண்டு கும்பம் என்பது சனி என்ற கோளினுடைய தாக்கம் ஆட்சி செய்யக்கூடிய இடம். இப்ப இந்த கேலக்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஸ்டார், அந்த கோள்ல இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் வந்துட்டு அதுல பர்த் ஆகும்போது இந்த ராசி. எனிவே எல்லாருக்கும் அது இருக்கும். ஆனா சனியினுடைய காந்த அலைக்கதிர்கள் உடல்ல உள்ள நரம்பு மண்டலத்தோடு தொடர்புடையதுன்னு மகரிஷி. ஸோ இந்த மகராசனம் என்ன பண்ணுது அப்படின்னாக்க, இந்த சனி திசை நடக்குது, தலைக்கு கீழே எள்ளு வைங்க, அதை கருப்பு துணியில் கட்டுங்க, கொண்ட எள்ளு எண்ணெய் ஊற்றி எரிச்சிடுங்கலாம் சொல்றாங்க இல்லையா. அந்த அந்த அலையினுடைய தாக்கம் அதிகமாகும் போது என்ன நடக்குதுனாக்க, இவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த பயோகெமிக்கல்ஸ்ல சேஞ்சஸ் வந்து அதை சார்ந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜெனட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ், அது எது அந்த இடத்துல ட்ரிகர் ஆகணுமோ அது ட்ரிகர் ஆகி இவங்களுக்கு உடல் ரீதியாகவும் இவங்க உடல்ல இருந்து வெளிப்படக்கூடிய
இந்த ஆன்மாவிலிருந்து வெளிப்படக்கூடிய காந்த அலை, அதை ஒட்டி நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது. அதை தான் ஒரு பொருந்தா உணர்வாக நம்ம சனி 7 நடக்குதா, அது நடக்குது நிறைய சொல்றாங்க. ஆனா இங்க மகரிஷி சிம்பிளா கொடுக்குறாங்க. சிம்பிளா கொடுத்து அந்த அலையை ஏற்றுக்கொண்டு நமக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய வகையில முதல்ல நம்மளுடைய ஸ்ட்ரக்சரல் உள்ள இருக்கு இல்லையா, அதை அந்த செல்களை நம்ம மாடிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னாக்க, ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறனை கொண்டு வந்துட்டோம்னாக்க, அதுக்கு அடுத்து நமக்கு பஞ்சபூத நவகிரகம் தான் இருக்காங்க. ஸோ அந்த அலை உள்ள வரும்போது நமக்கு அக்செப்டன்ஸ், அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில வரும். ஸோ இந்த மகராசனம் என்ன பண்ணுது அப்படின்னாக்க, அங்கிருந்து வரக்கூடிய அலைகளை ரிசீவ் பண்ணி உடலுக்குள்ள நரம்பு மண்டலங்கள்ல செலுத்தி ஆயுளை நீட்டிக்கக்கூடிய வேலையை செய்த. அதான் மகராசனம் செய்தா மகராசியா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதுக்குள்ள நம்ம போக 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 நிறைய நுட்பங்கள் மகரிஷி ஒவ்வொன்றையும் புகுத்தி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது மகராசனங்கிற பயிற்சி ஆசன முறைகள்ல தோன்றினாலும் அதை வானியலோட இணைச்சு ஆன்மா சில இடங்கள்ல தொந்தரவு இல்லாம, அதாவது அந்த மனிதன் தொந்தரவு இல்லாம அவனுடைய காலத்தை அந்த வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு செல்வதற்கு நல்ல சிந்தனைகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும் இதெல்லாம் உருவாகணும் என்பதற்காக மகான் என்ன பண்ணியிருக்காங்க, இதுல கொண்டு சேர்த்திருக்காங்க. அது முன் பின் அப்படின்லாம் நிறைய ஒவ்வொரு இடங்கள், அதுக்கெல்லாம் பல விளக்கங்கள் உள்ள இருக்குது. ஸோ இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னாக்கா, அதை சார்ந்து ஒரு தியான முறையை மேற்கொள்ள இருக்கின்றோம். ஏற்கனவே செய்தது மாதிரி தான் நான் அதை விளக்கப்படுத்தின பிறகு நம்ம அந்த தியானத்துக்குள்ள போகலாம். கடந்த முறை நம்ம மூச்சை பயன்படுத்தி மூலாதாரத்துல இருந்து அப்படி இழுத்துட்டு ஆகினை, பிறகு விட்டுக்கிட்டு தண்டோட சுத்தி போல செய்தோம். பிறகு அங்கிருந்து உயர்ந்து அந்த சம்பந்தப்பட்ட அந்த கோல் அதுக்கு. அதே போல இப்ப என்ன பண்ண போறோம், அதே போல மூலாதாரத்துல இருந்து மூச்சை எடுத்துக்கொண்டே ஆகினை சிறிது நேரம், பிறகு துரியம் சிறிது நேரம், பிறகு இந்த சந்திரன். ஏன்னா சந்திரன் மனோகாரகன்னு சொல்லுவாங்க, மனதினுடைய ஆற்றலை செம்மைப்படுத்தக்கூடியது, வலிமைப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எனர்ஜியை வாங்கி அதன் பிறகு நேரடியாக சனி. அப்போ சனி கோளுக்கு போகின்ற போது சனி அதுக்கு வளையங்கள், அதை மிக வேகமாக சுத்துது. அப்ப அதுல இருந்து வரக்கூடிய அந்த உரசல், இந்த கேலக்சியில உரசுகின்ற போது அந்த பிரிக்ஷன்ல இருந்து வரக்கூடிய ஒரு அலையும் இருக்கும், அதனுடைய உள்ள இருந்து வெளிவரக்கூடிய அலையும். இப்ப நம்ம பாவனையில அந்த சனி என்ற கிரகத்தில இருந்து வரக்கூடிய அலை அப்படியே நம்மளுடைய பிராணசக்தியோட இணைச்சு மூளை வழியாக கொண்டு நரம்பு மண்டலத்தை பாவனை, டோட்டல் நர்வல் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வல் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வல் சிஸ்டம், அந்த மாதிரி நிறைய நர்வல் சிஸ்டம் இருக்கு. இங்க தண்ணி ஊத்துனா எப்படி அப்படியே உள்ள போகுது இல்லையா, அது போல ஈர்த்து அப்படியே உள்ள கொண்டு வந்து கீழே கொண்டு போறோம். அது போல மீண்டும் மூச்சு எழுத்துக்கிட்டே சனி என்ற கோள் அதுல இருந்து எழுத்துக்கொண்டே உடல் முழுவதும். அப்போ சங்கல்பம் என்னவாக இருக்குன்னா, சங்கல்பம் பாவனை உணர்வு இது எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, அந்த அலை வருது, உள்ள இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் நீக்குது. இந்த ஆன்மாவுக்கும் உடலுக்கும், 3 உடல்களுக்கும் நீங்க பாவனை செய்யுங்க, 3 உடல்களுக்கும் எந்த அளவு அது வேணுமோ, என்ன அளவு அப்படிங்கிறது ஒன்று இல்லையா, அந்த அளவு நன்மையே செய்து கொண்டிருக்கிறது, அந்த அளவு வந்து கொண்டிருக்கிறது, நன்மையே செய்யுமாக. எந்த காலத்துல இந்த அலை என்னுடைய வாழ்நாள் முழுவதும் தேவையான அளவு எப்பொழுதும் தடையில்லாமல் வாழ்க்கையை வளப்படுத்தட்டும், எல்லா சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய திறமையை உருவாகட்டும், உடல் நலத்தை மேம்படட்டும். இந்த மாதிரியான பாசிட்டிவ் விஷயங்களை நம்ம மனதுல தியானித்து விட்டுதான் அந்த இன்டென்ஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம், சங்கல்பம். அதன் பிறகுதான் நம்ம இதை மேற்கொள்கின்றோம். முதல்ல இட தூய்மை, அப்புறம் மன தூய்மை, வழக்கம் போல நம்ம மாதாபிதா குரு வணக்கம். அதன் பிறகு இங்கிருந்து உயர்ந்து இந்த மூச்சு எழுக்கிறோம், ஆகனைக்கு வருது, விட்டுக்கொண்டே கீழே வர்றோம். பிறகு மூச்சு எழுக்கிறோம், துரியம் வருது, விட்டுக்கொண்டே கீழே வர்றோம். அது மாதிரி சிறிது நேரம் செய்துட்டு பிறகு சந்திர மண்டலம், சந்திரன் அங்க போய் அங்க இருந்து வர்றோம். அப்புறம் அங்க இருந்து நம்ம என்ன பண்றோம், சந்திரனை பாதிக்கும் போதே இந்த பேரியக்க மண்டலம் வருது இல்லையா, இங்க நிறைய மகான்களுடைய
ஆன்ம துகள் இருக்கும். இந்த இடத்துல இருந்து நம்ம சங்கல்பம் இந்த மாதிரி முயற்சிக்க போறேன். எனது கர்மயத்தில் உள்ள சக்தியை, அதாவது ஆன்மாவை இந்த கிரகத்தோடு இணைத்து அந்த கிரகத்தினுடைய சக்தியை உள்வாங்கி என்னுடைய வாழ்நாள் முழுவதற்கும் பூரண ஆரோக்கியமும் மன திருப்தியும் வாழ்க்கை வளங்களும் பெறுவதற்காக மேற்கொள்ளப் போகின்றேன். புண்ணிய ஆன்மாக்கள் எனக்கு அருள வேண்டும் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை அந்த இடத்துல பண்ணிட்டு அங்கிருந்து போறது வர்றது இந்த மாதிரி நம்ம மேற்கொள்ள